பெருங்கருணையும் என்றென்றும் நின்றிடங்கட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஹிதாயத்துல் இஸ்லாம் ஷாஃபியா ஜமாஅத் நூற்றாண்டு விழா நிகழ்விலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய அருமையான வாய்ப்பினை வழங்கிய வல்ல இறைவனுக்கும் அதனுடைய நிர்வாகத்தில் பங்கு கொண்டு சிறப்பாக பணியாற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய தலைவர் மற்றும் உள்ள நிர்வாக பெருந்தகைகள் அனைவருக்கும் என்னுடைய உளங்கணிந்த மனம் உவந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேற்கு மண்டல பொறுப்பாளர் மேனாள் அமைச்சர் நம் உள்ளங்களில் என்றைக்கும் அவர் அமைச்சராகவே ஆழ்ந்து விழுந்திருக்கக்கூடியவர் அருமை அண்ணன் மாண்புமிகு திரு செந்தில் பாலாஜி அவர்கள், நீதிபதி மரியாதைக்குரிய ஜியாவுதீன் அவர்கள், மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய அவர்கள் மற்றும் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்கள், ஜமாத்தினுடைய நிர்வாக பெருந்தகைகள், சங்கமிகு உலமா பெருமக்கள், ஜமாத்து பிரமுகர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், சகோதரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய உடனடித்த சலாத்தினை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நம்முடைய மேலாள் அமைச்சர் அவர்கள் மேடையிலே வைத்திருக்கிறார்கள். அதிக நேரம் நாம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. மிகச் சுருக்கமாக சில தகவல்களை மாத்திரம் உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு அவர்கள் மூலமாகவும் சமுதாயத்திலிருந்து எழக்கூடிய குரல்களை, கோரிக்கைகளை, சில மனதிலே எழுந்திருக்கக்கூடிய குறைபாடுகளை உங்கள் அனைவரின் சார்பாகவும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டுக் கொண்டதற்கு சில குறிப்புகளை மாத்திரம் இங்கே காலத்தின் அளவை கருதி சுருக்கமாக சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவர் தகைசால் தமிழர் பேராசிரியர் பெருந்தகை காதம்பீதின் சாஹிப் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவதாக இருந்தது. சற்று அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்ட காரணத்தினாலே இயக்கத்தினுடைய முதன்மை துணைத் தலைவர் என்கிற வகையில் இந்த ஜமாத்து பெருமக்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர் என்கிற முறையில் அவர்களின் சார்பாக இந்த நிகழ்வுகளை நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று நான் இங்கே வெளிப்படையாக நான் பேசிடுறேன், பதிவாகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டே விஷயம்தான். இது பள்ளிவாசல்களுக்கு அனுமதி இருக்குதா? எங்களுக்கெல்லாம் அரசியல் இருக்கிற எங்களுக்கு என்ன லிமிடேஷன்? தொழுகை 2 மணிக்கு சரியாக தொடரப்படும் என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும். அனைத்து நிகழ்ச்சிகளும் இன்ஷா அல்லாஹ் கலந்து சிறப்பிக்குமாறு மிக
சிறப்பிக்குமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பானவர்களே, ஒரு நிறுவனத்தை உருவாக்கி 100 ஆண்டுகளை கடந்தும் வெற்றிகரமாக மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வரலாற்றில் அது மிக பெருமிதத்தோடு பதிவு செய்யப்படக்கூடிய ஒன்று. அதனுடைய விரிவாக்க பணிகளும் சமூக பணிகளும் எல்லா சமூக மக்களும் ஒன்றிணைந்து இணக்கமாக வாழ வேண்டும் என்கின்ற உழைப்பும் அந்த உழைப்பை ஒட்டிய பல்வேறு முயற்சிகளும் அந்த முயற்சிகளினோடு நடைபெறக்கூடிய பல்வேறு நல்ல நிகழ்வுகளும் மற்ற ஊர்களுக்கும் மாநிலத்தில் மற்ற பகுதிகளுக்கும் ஏன் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் உள்ள இது போன்ற மக்கள் திரண்ட பகுதிகளுக்கெல்லாம் ஒரு அழகிய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த நிர்வாகத்தை இந்த பகுதி மக்களாகிய நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு தொடக்கத்திலேயே என்னுடைய உடனடிந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இப்போது இதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய இனாயத்துல்லா ஹாஜியார் அவர்கள் எந்த அளவிற்கு எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு ஜமாத் பெருமக்களோடு ஒருங்கிணைந்து எல்லா சமூகத்து மக்களுக்குமான இணக்க உணர்வை வெளிக்காட்டி இஸ்லாம் மார்க்க விழுமியங்களை எப்படி நமக்கு கற்றுத் தந்திருக்கிறதோ, சங்கை மிக மூத்த உலமா பெருந்தகைகள் எல்லாம் எத்தகைய வழிமுறைகளை நமக்கு அடையாளம் காட்டி தந்திருக்கிறார்களோ, அதன் வழி நின்று நடத்தப்படக்கூடிய நிர்வாகமாக பார்க்கிற போது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் நாடு முழுவதிலும் இந்தியா முழுவதிலுமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நடைமுறைகள் நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் எல்லாவற்றையும் மக்கள் ஆழ்ந்து கவனித்து அமைதியாக பொறுமையோடு தேர்தலை நோக்கி இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். ஒட்டுமொத்த இந்தியாவே அமைதியாக எல்லா சமய மக்களும் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்ற நல்லிணக்க நிலையாக இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு மத காழ்ப்புணர்ச்சிகளினாலே மதவெறியை தூண்டி மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை குலைத்து அதன் மூலமாக அரசியல் நகர்வுகளை நகர்த்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசினுடைய திட்டமிட்ட சதி செயல்கள், அந்த கட்சியினுடைய செயல்பாட்டு முறைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்டு மக்கள் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அவர்களுடைய சித்து விளையாட்டுகள் அவர்களுடைய சதித்திட்டங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு சாதகமாக வந்து நிற்கலாம். அது தேர்தல்களிலும் கூட பிரதிபலிக்கக்கூடிய அளவிற்கு வெற்றி கழிப்பிலே அவர்கள் திகழலாம். ஆனால் அது தமிழ்நாட்டில் மாத்திரம் எக்காலத்திலும் நடக்காது என்பதை தமிழக மக்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள் என்பதனை நாம் நன்கு அறிவோம். எத்தகைய சமூகமானாலும் எத்தகைய மத உணர்வுகளை பின்பற்றி வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் இறைவனை வணங்கி வழிபடக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் சற்று வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் தமிழர்கள் என்கின்ற பார்வையில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் எந்த விதமான பாகுபாடும் பாரபட்சமும் இல்லாமல் எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக அக்கால் தங்கைகளாக மாமன் மச்சான் மாப்பிள்ளை என்று உறவு சொல்லக்கூடியவர்களாக, நீ எந்த மதம் எந்த ஜாதி எந்த இனம் என்கின்ற கேள்விக்கு கொஞ்சமும் இடம் தராமல் நாமெல்லாம் தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அண்ணன் தம்பிகளாக உற்ற உறவினர்களாக வாழக்கூடியவர்கள்.
என்கின்ற பாசநேச உணர்வுகளை வளர்த்தே நாம் வாழ்ந்து வரக்கூடியவர்கள். அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சமுதாயத்தினுடைய பெருந்தகைகள், சமுதாயத்தினுடைய மூத்த பெருந்தகைகள், பிரமுகர்கள், இன்னும் சொல்லப்படால் அரசியலில் இருந்த பல்வேறு கட்சிகளை சார்ந்த பெரும் தலைவர்களும் கூட, அரசியல் நகர்வுகளில் சில நேரங்களில் நமக்கு உடன்பாடு இல்லாத நிலைப்பாட்டை கொண்டவர்களும் கூட, தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பதிலே எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல், அதிலே சமரசம் காட்டாமல் இருந்த வாழ்வியல் நிலையில் இன்றைக்கு எந்த மாறுபாடும் இல்லாமல் என்று மட்டுமல்ல, அப்பொழுதெல்லாம் இத்தகைய ஆபத்துகளும் விபத்துகளும் அந்த அளவிற்கு சூடப்படாத அந்த நாளில் அப்படிப்பட்ட தலைவர்களுடைய வழிகாட்டுதல்கள் இருந்த அந்த சம்பவங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது வெறுமனே அந்த கொள்கைகளை எடுத்து எப்படி முன்னாள் தலைவர்கள் எல்லாம், அரசியல் கட்சியினுடைய பல்வேறு இயக்கங்கள் எல்லாம் நமக்கு சரியான வழிகாட்டுதல்கள் தந்தார்களோ, அந்த நிலையில் இத்தகைய எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துகளும் விபத்துகளும் பிரச்சனைகளும் சவால்களும் இல்லாத நேரம் அது. ஆனால் இன்றைக்கு அது அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். அந்த சவால்களையும் அந்த பிரச்சனைகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்வதே மிகப்பெரிய காரியம் என்பது ஒரு புறம் இருக்க, இதனையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் ஒருங்கிணைந்து சமத்துவ மனப்பான்மையோடு சமய நல்லிணக்கத்தை தழைத்தோங்க செய்து மத காழ்ப்புணர்ச்சிகளுக்கு கொஞ்சமும் இடம் தராமல் நாம் தமிழகத்தை தலைகுனியாத நிலவிற்கு தலை நிமிரச் செய்வோம் என்கிற வகையில மன உறுதியோடு திராவிட மாடல் ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், மனம் திறந்த வகையில் சமுதாயம், சமயம், ஜாதி, மதம் இவைகளை எல்லாம் தாண்டி மனிதாபிமானம் என்கிற அந்த கண்ணோட்டத்தில் மாத்திரம் என்று சொல்ல போனால் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நாம் சமர்ப்பித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிலைப்பாடு தொடர வேண்டும். தேர்தல் வருகிறது இல்லை என்பதெல்லாம் தாண்டி வரும் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்கு அரசியல் சாசன சட்டப்படியான சில கால மாறுதல்கள் ஏற்படலாம். 5 ஆண்டுகள் நிறைவு பெற்று தேர்தல்கள் வரும் என்கின்ற நிகழ்வு என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் இந்த நிகழ்வுகளை எல்லாம் தாண்டிய மனப்பான்மையும் ஒரு பார்வையும் நல்நோக்கு பார்வையும் நம்மிடத்திலே இருக்க வேண்டியது இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்பது, மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்கின்ற நன்னோக்கு திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு அரசியல் கட்சி இந்த நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும் என்கிற பார்வை கட்சி சார்ந்த பார்வையாக இருக்கலாம், அது வேறு, அதில் நாம் தவறு காண முடியாது. அல்லது எல்லோரும் அந்த பார்வையை கொண்டுத்தான் இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்று எண்ண வேண்டும் என்கின்ற அவசியமும் இல்லை. கட்சி சாராதவர்கள், அரசியல் சாராதவர்கள், சமயம் சாராதவர்கள், நன்னோக்கு பார்வையோடு மனிதாபிமானத்தை மாத்திரமே மனநிலையில் கொண்டவர்களாக இருப்பவர்கள் நல்லாட்சி தொடர வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இது தொடர வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஏதோ சமுதாயத்தின் சார்பாக நான் சொல்லுகிறேன் என்று பொருள் அல்ல. பல முறை பல எச்சரிக்கைகளையும் பல ஆபத்தான அறிகுறிகளையும் தாண்டிய நிலையில் துணிச்சலோடு எந்த விளைவுகளையும் எதிர்கொள்ள தயார் என்கிற மன உறுதியோடு ஒரு முதலமைச்சர் மதத்தின் பெயரால் எங்களது தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் சீர்த்த முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது, நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறோம் என்று டெல்லி பட்டணம் என்றல்ல, எந்த பட்டணம் சென்றாலும் துளைத்தெடுக்கக்கூடிய எச்சரிக்கை குரலை துணிச்சலோடு தரக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த முதலமைச்சருடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று எண்ணுகிறோம். கூட்டணியிலே அங்கம் வகிக்கிறோம் என்கிற காரணத்தினால் அல்ல, நாட்டு மக்கள் நன்மக்களாக நன்னோக்கு பார்வையோடு நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும், வாழ வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், நிம்மதி பெருமூச்சோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக நாம் எண்ணுகிறோம்.
அதே நேரத்தில் ஜமாஅத் பெருந்தகைகள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு, இங்கே கூடியிருக்கக்கூடிய மக்கள் மாத்திரம் அமர்ந்து கேட்கக்கூடிய நிகழ்வு அல்ல இது. தமிழ்நாடு முழுவதும் சமுதாய பெருமக்கள் இந்த மேடையில் என்ன பேசப்படுகிறது என்ற ஆவலோடு ஆன்லைனில் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இது. அறிவியல் அந்த விஞ்ஞான வளர்ச்சியினுடைய முன்னோட்டம் தமிழ்நாடு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் உலக அளவில் உலக நாடுகளில் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருப்போரின் எண்ணிக்கை சில நூறுகளாக இங்கே இருக்கலாம், ஆனால் காட்சியை நேரடியாக ஆன்லைனில் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் லட்சங்கள், கோடியை கூட தாண்டும். இப்படி பார்வையாளர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு அருமை சகோதரர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களையும் மேடைகள் வைத்துக் கொண்டு நம்முடைய இந்த ஜமாஅத்தினுடைய தலைவராக வைத்திருக்கக்கூடிய அண்ணன் ஹாஜியார் இனாயத்துல்லா அவர்களையும் மற்றும் உள்ள உலமா பெருந்தகைகள், ஜமாஅத் பெருந்தகைகள் எல்லோரையும் மேடையில் வைத்துக் கொண்டு என்னிடத்தில் தொடர்ந்து நீங்கள் வைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை சுருக்கமான வகையிலே வடித்தெடுத்து 2 விஷயங்களை மாத்திரம் மிக குறிப்பாக சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். அதிகமான நேரம் எடுக்க விரும்பவில்லை. முதலாவதாக, நான் வக்ஃபு வாரியத்தினுடைய, தமிழ்நாடு அரசின் வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவராக 3 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். பல்வேறு தமிழகம் தழுவிய பிரச்சனைகளை கண்டு நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடத்திலே எடுத்துச் சொல்கிறேன். எடுத்துச் சொல்ல போது எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு தக்க நடவடிக்கைகளை எடுத்த பல்வேறு செயல்திட்டங்கள் இருக்கின்றன. அவைகள் எல்லாம் பட்டியல் போட்டு சொல்லுவதற்கு இப்போது நேரமில்லை. எதை சொன்னாலும் சமூக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இருக்குமேயானால் தங்கு தடையில்லாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதன்மை முதலமைச்சராக நம்முடைய முதல்வர் அவர்கள் இருக்கிறார். சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருந்த அண்ணன் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் நானுமாக சேர்ந்து தலையாய சில பிரச்சனைகளை எடுத்து வைக்கிற போது ஒரு பிரச்சனையை மிக முக்கியமாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு கொண்டு சென்றோம். அது என்ன? அது பெருகி வரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்பவும் பறந்து விரிந்து மக்கள் வாழக்கூடிய இடங்கள் விரிவாக்கம் பெறக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் ஆங்காங்கே மக்கள் வணங்கி வழிபடக்கூடிய வணக்க தலங்களை உருவாக்குவது என்பது அதிகாரிகளுடைய பார்வையிலே எங்களுக்கு நிறைய சிக்கல்கள் நிறைந்ததாக இப்பொழுது காணப்படுகின்றன. மிகச் சுருக்கமாக சொல்ல போனால், மஸ்ஜிதுகளை உருவாக்கி, மஸ்ஜிதுகள் உருவாக்கப்படுவது என்றாலே அங்கே எல்லா சமூக மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய நல்லிணக்கம் தலை தோக்கக்கூடிய தளம் என்றால் அது மிகையாகாது. அங்கே சொல்லப்படக்கூடிய வெளித்துரைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் மத சார்புடையவைகள் என்கிற நிலையில் பிற மத கண்ணோட்டங்களை ஒரு சிறு துளி அளவு கூட புண்படுத்தி விடாத அளவிற்கு எல்லோரையும் நன்மக்களாக அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற அத்தியாய பணிகளைத்தான் இன்றைக்கு இந்த மூத்த உலமா பெருந்தகைகள் எல்லாம் மஸ்ஜிதுகளின் மூலமாக விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய மஸ்ஜிதுகளை நிர்மாணம் செய்வதற்கு அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவரிடத்திலே அனுமதி பெற்றுத்தான் அடுத்த நகர்வுகளை கொள்ள வேண்டும் என்று இருந்தாலும் அந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்களிடத்திலே அனுமதி கேட்டால் மாத கணக்கில் அல்ல, வருட கணக்கில் கிடப்பில் போட்டு விடுகிறார்கள். பொது கணக்கில் பொதுமக்களுடைய பங்களிப்பில் அந்த மஸ்ஜிதுகள் உருவாக்குவதற்கு முயற்சிகள் இருக்கிற போது அந்த உழைப்பும் முயற்சியும் அப்படியே தடைபட்டு போய் நின்று விடுகிறது. இது சமுதாய பார்வையிலே ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்று எடுத்து சொன்னோம். அதனை உள்வாங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நாங்கள் பேசி வந்த 10 அல்லது 15 நாட்களுக்குள்ளாக
மார்ச் மாதம் 7ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு 7/3/2024ஆம் ஆண்டு அரசாங்கத்திடமிருந்து எல்லா சம்பந்தப்பட்ட துறைகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் தலைவர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய ஆணையை கொண்டு அந்த ஆணை விரிவாக தகவல்கள் தந்திருக்கின்றன. அது நான் பிறகு அருமையண்ணன் செந்தில் பாலாஜி அவருடைய கவனத்திற்கு நான் தருகிறேன். குறிப்பாக அதில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து, வணக்கத்தலங்களை கட்டுமானம் செய்வதற்கு அனுமதி கேட்டு ஆட்சித் தலைவர்களிடத்திலே வருகிற போது அதனை ஆய்ந்து ஒரு மாதத்திற்கு மிகாமல், நன்றாக கவனிக்க வேண்டும், ஒரு மாதத்திற்குள்ளாக அதற்குரிய பதிலை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மனுதாரர்களுக்கு பதிலாக அளிக்க வேண்டியது கடமை, அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஆணை சொல்லப்படுகிறது. இதுவரையிலும் அதிகாரிகள் அதனை முறையாக நடைமுறைப்படுத்துகிறார்களா என்கிற கேள்வி ஆங்காங்கே எழத் தொடங்கிவிட்டன. சில மாவட்டங்களில், மிக சொற்பமான சில மாவட்டங்களில் இந்த ஆணை முறையாக செயல்படுத்தப்படுகிறது என்றாலும் கூட ஆட்சி தலைவர்கள், மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மாற்றம் பெறுகிற போது அந்த மாவட்டத்தினுடைய நிலையும் கீழாக போய் இன்றைக்கு பல இடங்களில் இந்த முயற்சி தடைபட்டு கிடக்கின்றன என்கிற குரல் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கிறது. அண்மையிலே முதலமைச்சர் அவர்கள் ஒரு கிறிஸ்துமஸ் விழாவிலே பங்கு கொண்டு பேசிய போது இந்த சந்தேகத்திற்கு கூட இந்த குறை சின்ன குறை என்று கூட ஆகிவிடக் கூடாது என்கிற நிலையில் மத நம்பிக்கைக்கு உட்பட்ட கட்டிடங்களை உருவாக்குகிற போது மாவட்ட ஆட்சியர்களுடைய அனுமதிக்காக காத்திருக்க வேண்டியதில்லை என்கிற செய்தியை மிக உறுதிப்பாடோடு வெளிக்கொணர்ந்தது தமிழக முதல்வர் அவர்களிடத்துடைய தனித்தன்மை என்றால் அது மிகையாகாது. சொல்லி இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த அறிக்கையையும் தாண்டி நீங்கள் அதிகாரிகளிடத்திலே அனுமதி பெறுவதை கூட நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் என்கின்ற அளவுக்கும் கூட சொல்லி இருக்கிறார்கள். முதல்வர் அவர்களை நாங்கள் நெஞ்சார பாராட்டுகிறோம். சமுதாய மக்களுடைய உணர்வுகளை மதித்து உடனடியாக அந்த இடத்திலேயே அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு பெருந்தன்மை என்கிற வார்த்தையை விட இன்னும் சற்று அதிகமாக எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும். எனக்கு அந்த வார்த்தை தெரியவில்லை. அந்த அளவிற்கு வெளிப்படுத்தி உறுதிப்பாடோடு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய இந்த அறிவிப்புக்கு பிறகும் அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பை தரவில்லை என்று சொன்னால் மக்களுக்கு மத்தியிலே எத்தகைய என்ன வெளிப்பாடு வருகிறது என்றால், முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுகிறார்கள், ஆனால் அது செயல்முறைப்படுத்தப்படாமலே போவது என்பதெல்லாம் எங்களுக்கு ஒரு விதமான உற்சாக இழப்பை தருகிறது. அந்த அறிவிப்பினுடைய பலவீனத்தை காட்டுகிறதோ என்கிற அளவிற்கெல்லாம் ஆகிவிடுமோ என்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுகிறது என்றெல்லாம் மக்கள் பேச தொடங்கிய காரணத்தினாலே அரசு இதில் முழு கவனம் செலுத்தி எங்கெல்லாம் இந்த விண்ணப்பங்கள் மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் தேங்கி கிடக்கின்றனவோ அவைகளை எல்லாம் எடுத்து மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய அறிவிப்புக்கு ஏற்ப அதனை உடனடியாக ஆய்வு செய்து, நீங்கள் மறுக்கலாம், கட்டிட அனுமதியை கூட மறுக்கலாம், அதை பற்றி பரவாயில்லை, ஏன் மறுப்பு தரப்படுகிறது என்கிற காரணத்தோடு பதிலை உடனடியாக தேக்கி கிடக்காமல் வெளியிடுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. எனவே அதற்கு உரிய ஆவண செய்யுமாறு நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மிகச்சிறந்த ஆற்றலர், செயல் வீரர் என்று சொன்னால் தனக்கு எத்தகைய பதவி எத்தகைய அதிகாரம் கிடைத்தாலும் மக்களோடு மக்களாக இணைந்து அடித்தட்ட சாதாரண தொழிலாளிகளுடைய குரலுக்கும் மதிப்பளித்து எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற பாங்கு என்பது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களிடத்தில் நாம் பலமுறை கண்டிருக்கிறோம். அதனால்தான் அரசியல் தளத்தில் அவரை வீழ்த்தி விட முடியாது. கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள், சதி திட்டங்கள் தீட்டுகிறார்கள், எங்களுக்கும் தகவல்கள் வருகின்றன. அந்த சதி திட்டங்களை எல்லாம் தமிழ் மொழியாக்கக்கூடிய திறமை உங்களிடத்திலே உண்டு.
அதிகாரங்களை வைத்துக் கொண்டு அவரின் மீது அவதூறுகள் பரப்பி சில சங்கடங்களை உருவாக்கலாம். அதையும் எதிர்கொண்டவர் தான் அவர். அதைகளை எல்லாம் தாண்டி எந்த நிலையிலும் மனச்சோர்வு என்பது சிறு துளி அளவு கூட அவரை பாதித்தது கிடையாது. அவர் அமைச்சராக இருந்த நேரத்திலும் இப்படித்தான் காட்சியளிப்பார். அமைச்சர் பதவி என்பது இல்லாத இந்த நேரத்திலும் உங்களுக்கு முன்னால் எப்படித்தான் காட்சியளிப்பார். என்ன வித்தியாசம் இருக்கிறது? அது யாருக்கு வரும் என்றால், மக்களுக்காக தளத்தில் இறங்கி நின்று ஏதோ உள்ளே இருந்து கொண்டு மின்சாரத்தை அகற்றி வெளியிலே தன்னுடைய உலகத்தை காட்டாமல் திடீரென்று பஸ் வேனில் ஏறிக்கொண்டு வேனில் ஏறி நின்று பேசக்கூடிய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் தரையில் இறங்கி நடந்து மக்களோடு மக்களாக பயணம் செய்யக்கூடியவர் நம்முடைய தமிழக முதல்வரே அப்படி இருக்கிற போது அவரோடு இணைந்து செயலாற்றுகிற அண்ணன் செந்தில் பாலாஜி போன்றவர்களை எல்லாம் எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. நான் இன்னொன்றையும் சொல்லி நான் முடிக்கிறேன். கோவை சிறைவாசிகளுடைய குடும்பங்கள் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய துயரங்கள் சாதாரணமானவை. அவர்களுடைய ஒரு வாக்கியத்தில் சொல்ல போனால், நாங்கள் மாண்டு போனால், உயிரோடு இல்லாத நிலையானால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம், அது எங்களுக்கு மன நிறைவை கூட தரும். எங்களை உயிரோடு வைத்துக் கொண்டே இப்படி ஒரு துயரமா, இப்படிப்பட்ட வேதனையா, சோதனையா என்று எண்ணக்கூடிய அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் முழுமையாக கழித்து விட்ட, கழித்த நாட்களிலும் உடல்நிலை மோசமாகி மரணத்தை மட்டுமே சந்திக்க முடிய வேறு வழி இல்லை என்கிற அளவிற்கு பல பேர் மரணத்தையும் சந்தித்து விட்டு பல சோதனைகளுக்கு மத்தியில் சட்டத்திற்கு உட்பட்டே அவர்கள் விடுதலை செய்யப்படலாம் என்று இருந்தும் கூட சில காரணங்களினாலே, சில அதிகாரிகளுடைய சதிகளினாலே அவர்கள் வெளியே வர முடியாமல் இருந்த நிலையில் பரோலில் வெளிவரலாம் என்கிற அளவிற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாடு அரசின் சார்பாக நீதிமன்றத்திலே வழக்காட செல்லக்கூடியவர்களிடத்திலும் அதற்கு ஏற்ப ஒத்துழைப்பு கொடுக்கலாம் என்று அறிவுறுத்தலும் தரப்பட்டு எல்லோரும் பரோலில் வெளிவந்து ஏறத்தாழ 2 வருடங்கள் குடும்பத்தினரோடு சகஜமான வாழ்க்கையிலே நெருங்கி இணங்கி இருந்தார்கள். இனி சிறை வாழ்க்கையை பற்றிய எண்ணமே அவர்களுக்கு இருக்க முடியாது என்கிற அளவிற்கு தமிழக அரசும் நம்பிக்கையை தந்தது, இன்னும் தந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்று சொன்னால், தொடர்ந்து பரோலில் இருந்த கால நீட்டிப்பு நடந்து கொண்டிருந்த நிலையில் சென்ற மாதம் இனி பரோல் தர முடியாது என்கிற அறிவிப்பு நீதிமன்றத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு மீண்டும் இவர்கள் சிறைக்குள் சென்று இன்றைக்கு சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார். பெற்ற பிள்ளைகள், கட்டிய மனைவி, பெற்றெடுத்த பெற்றோர்கள், சுற்றத்தார், உறவினர் எல்லோரிடத்திலும் சகஜமான வாழ்க்கையை தொடங்கிவிட்டு அவர்கள் கஷ்டப்பட்டு சில முதலீடுகளையும் உருவாக்கி வணிகத்தையும் தொடங்கிவிட்டவர்கள் இன்றைக்கு ஒன்றுமே செய்ய முடியாத கையறு நிலையிலே உள்ளே இருக்கிறார்கள். அவர்களை பரோலில் ஒரு சரியான தீர்வு ஏற்படுகிற வரையிலுமாவது பரோலில் வெளியே வருவதற்கு தமிழக அரசாங்கம் முழுமையான தன்னுடைய பணியை செய்திட வேண்டும். இது அந்த குடும்பத்தினருடைய வேண்டுகோள். அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் திரண்டு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை நேரில் சென்று பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். சென்றவர்களிடத்தில் எல்லாம் அவர்களுடைய உணர்வுகளை உள்வாங்கி மிக்க ஆறுதலான வார்த்தைகளை எடுத்துரைத்து அவர்களுக்கான குரலை மேலிடத்திலே எடுத்துரைப்பேன் என்ற வாக்குறுதியை எடுத்து சொல்லி அவர்களை அனுப்பிய நிகழ்வுகளை எல்லாம் பெண்மக்கள் என்னிடத்திலே சொல்லி அவர்களுக்கு மானசீகமாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து பிரார்த்தனையும் செய்தார்கள். ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரையிலும் நாமும் பல விதங்களிலே முயற்சி செய்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களிடத்திலே நம்முடைய தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் ஹஜா வினிதர் ஹசரத் அவர்களும் அண்மையிலே நேரில் சந்தித்த பொழுது ஒட்டுமொத்த சமுதாய மக்களுடைய உணர்வு என்கிற வகையிலே தெரிவித்த அந்த கருத்துக்களையும் நினைவூட்டினார்கள்.
இது ஏதோ கோவை வாழ் மக்கள் ஜமாத்து மக்களுடைய மனநிலை என்று மாத்திரம் அல்ல, ஒட்டுமொத்தமான சமுதாய மக்களுடைய உணர்வு. பிற சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு தரப்படுகிற அதே சட்ட நிலை, அதே தீர்ப்பு நிலை, அதே நியாய நிலையை மட்டும்தான் முஸ்லிம் சமுதாய சிறைவாசிகளுக்கும் கேட்கிறோமே தவிர அவைகளை எல்லாம் தாண்டி ஒரு சிறப்பு செய்யுங்கள் என்கின்ற கோரிக்கையும் வேண்டுகோளும் அல்ல எங்களுடைய வேண்டுகோள். அது ஏன் மற்றவர்களுக்கு நடக்கிறது, முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு மட்டும் பாரபட்சம் காட்டப்படுகிறது என்பதுதான் வேதனை பொருள். தமிழக அரசு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தருவதாகவே சொல்லுகிறார்கள். ஏன் செய்திருக்கிறார்கள்? இப்பொழுது சிறைப்பட்டிருக்கிறார்களே, இதற்கு என்ன நியாயம்? இதற்கு என்ன தீர்வு? அண்மையிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு தகவல், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிற போது எந்த தடையும் இல்லாத அளவிற்கு அரசாங்கம் நினைக்கிற போதெல்லாம் சிறைவாசிகளுக்கு உதவ வேண்டும் என்கிற காரணத்தினாலே இதுவரையிலும் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சட்டம், பரோ சட்டம் என்று ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக மாநில அரசு அந்த சட்டத்தின் மூலமாக எத்தகைய தீர்வுகளை காண முடியுமோ காணலாம் என்ற முயற்சியிலே ஈடுபட்டிருப்பதாக எங்களுக்கு தகவல். அது உண்மைதான், அதனை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் அது எப்போது நடைமுறைக்கு வரப்போகிறது? அது இப்பொழுதுதான் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இனி அது சட்டமாக வடிவம் பெற்று வர வேண்டும். வந்த பிறகு அதை அமுல்படுத்துகிற போது வரக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி தெரியவில்லை. அது நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள், முயற்சிப்பீர்கள் என்கிற நம்பிக்கை இந்த சமுதாய மக்களிடத்தில் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. அதுவரையிலுமான ஒரு இடைக்கால தீர்வாக இந்த அரசாங்கம் நினைத்தால் அவர்களுடைய இடைக்கால விடுதலை அல்ல, அவர்கள் பரோலில் வீடுகளுக்கு வருவதற்கு ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கையும் எல்லோருக்கும் பரந்த அளவில் இருக்கிறது. நீதிமன்றமே கடைசியாக பரோல் நீட்டிப்பு இல்லை என்று சொல்லுகிற போது மிக குறிப்பாக அந்த தீர்ப்பில் சொல்லுகிறது, அரசாங்கம் முடிவெடுங்கள், தமிழ்நாடு அரசு முடிவெடுத்து அறிவியுங்கள் உங்களுடைய பரோல் நீட்டிப்பிற்கோ அல்லது விடுதலைக்கோ என்று பட்டவர்த்தனமாக அந்த நீதி அரசர் தன்னுடைய தீர்ப்பில் விளக்கி காட்டியிருக்கிறார். இதையும் தாண்டி சட்ட சிக்கல்கள் சில இருக்கலாம். அந்த சட்ட சிக்கல்களை எப்படி எதிர்கொள்வது என்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிந்த அளவுக்கு இந்த இந்தியாவில் எந்த முதலமைச்சருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. திருப்பரங்குன்றம் நிகழ்வு ஒன்று மாத்திரமே போதும். மதத்தின் பெயரால், வணக்க தலங்களின் பெயரால் எல்லா சமூக மக்களும் எனக்கு ஒன்றுதான். ஆனால் அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏதோ ஒரு தீர்ப்பை வாங்கிக் கொண்டு மக்களுடைய மனதை அல்லது ஒரு சார்ந்திருக்கக்கூடிய சமூக மக்களுடைய உணர்வை இடித்து தள்ளுகிற காட்சிக்கு என்றைக்கும் தமிழக அரசு துணை போகாது, காத்து நிற்கும். அது எத்தகைய படைகள் புறப்பட்டு வந்தாலும் சரி. நான் உங்களுக்கெல்லாம் புரிகிற மொழியில் சுருக்கமாகத்தான் சொல்லுகிறேன், அனுமதிக்க முடியாது. என் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகள் பாதிப்பதற்கு ஒரு காலமும் நான் இடம் கொடுத்துவிட முடியாது. எனக்கு பதவியோ பட்டமோ அல்லது மற்ற எதுவுமே முக்கியமல்ல. எல்லாவற்றையும் தாண்டி நான் சார்ந்திருக்கக்கூடிய என் தமிழ் மக்கள், தமிழ் மண் சமூக மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த நிலை தொடர வேண்டும். எந்த அதிகாரமுடைய வீழ்ச்சிக்கும் மீட்சிக்கும் நாங்கள் கட்டுப்பட முடியாது. சுருக்கமாக சொன்னால் நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் மிக்க ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே அந்த சட்ட சிக்கல்கள் என்று ஏதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தால் அதனை நிவர்த்தி செய்யக்கூடிய எல்லா தகுதிகளும் எல்லா வாய்ப்புகளும் நிறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழ்நாடு அரசாங்கம் பெற்றிருக்கிறது என்பதனை மாத்திரம் குறிப்பாக சொல்ல விரும்புகிறோம். விரிவுபடுத்தி பேசுவதற்கு நான் தயாராக இல்லை. எனவே ஒட்டுமொத்தமாக நான் சொல்லுகிறேன், சமுதாய மக்களுடைய எல்லா தரப்பிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, எல்லா தளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் பணக்காரர்களா, ஏழைகளா, தொழிலாளிகளா, முதலாளிகளா என்றல்ல, எல்லா தரப்பு மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வினுடைய பிரதிபலிப்பு என்பது
இங்கே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு சரியான தீர்வு காணப்பட வேண்டும். அவர்களை நம்பி வாழக்கூடிய அவர்களுடைய பெண் பிள்ளைகள், பெற்றோர்கள், சுற்றத்தார் நிம்மதி பெருமிச்சோடு வாழ வேண்டும். அன்றாடம் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வழியில் சொன்னார்களே, செத்து மடிந்தாலே போதும், அதற்காவது வாய்ப்பு தராதா இந்த சூழ்நிலை என்று ஏங்கி அழுது துடிக்கிறார்களே, அதற்கு நீங்கள் விடை தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்தை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாக நாங்கள் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை. செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் பேசுகிற போது சமூக மக்களுக்கு, இங்கே இருப்பவர்கள் என்று மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், லட்சக்கணக்கிலே பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாய பெருங்குடி மக்கள், நன்னோக்கு பார்வையுள்ள தமிழ் பெருங்குடி மக்கள் எல்லோருக்கும் ஆறுதல் தரக்கூடிய வகையிலும் நம்பிக்கை தரக்கூடிய வகையிலும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் உங்களுடைய பதிலை தர வேண்டும் என்ற அன்போடு உங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு அளவை கடந்த உரிமை உணர்வோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், சலாம்.